வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த கடாய் செட்டு பர்க்னரில் அமேசான்லேருந்து வாங்கி ஒரு 5 months ஆச்சு. அப்போவே நான் அன்பாக்சிங் அப்போ எப்படி நான் சமைக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 5 months ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி யூஸ் ஆகுதுங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கடாய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் தான் குக் பண்ணியிருப்பேன். இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்குது. ஒன்லி அந்த ஆணி மாட்டிருக்க இடத்துல இருந்து ஆயில் லைட்டாக கசியுது. அதாவது பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு நம்ம மறுநாள் சமைக்கும் போது நம்ம இதில் அடுப்பில் வைக்கும் போது ஹீட் ஆனவுடனே அந்த இதிலேருந்து ஸ்க்ரூவிலேருந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் வர்ற மாதிரி இருக்குது. மற்றபடி இப்போ சூப்பராக யூஸ் ஆகுது. குழம்பு, வறுக்க, பொரிக்க எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகுதுங்க. இது 4 பீஸ் செட்டாக 2500 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். கடாய், தட்கா, ஃப்ரை பேன் வித் லிட்டு இதோடு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து மற்றதெல்லாம் நல்லா யூஸ் ஆகுதுங்க. இந்த ஃப்ரை பேன் தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ காம்போ இந்த மாதிரி ஆஃபர் நீங்கள் வாங்கும் போது இந்த இது இல்லாமல் வாங்குங்க. தனியாக வாங்கினாலும் இதை கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குங்க. இந்த ஹேண்டில் ரொம்ப சூடாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அது வந்து ஹூக்கில் ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ளே நம்ம பாத்திரம் கழுவும் போது தண்ணி போய்க்கிடுது. நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுப்பில் வைக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி வந்து கொதித்து ஆவி வருது பாருங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அந்த ஹோல்ஸ்லேருந்து ஆவி வருது. அதோட அந்த ஹேண்டில் வந்து ரொம்பவே ஹீட் ஆகிடுது. அது நான் பிடிக்கவே முடியல. நம்ம ஒரு அவசரத்தில் டக்குன்னு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கை கொப்பளம் வந்துடும். அந்த அளவு ஹீட் ஆகிடுது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால. ஸோ இதை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு இவ்வளோ நாள் வந்து நான் மற்ற வறுக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு போட்டு வெங்காயம் போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா கிண்டவே முடியல, வெளியில் கொட்டுது. நம்ம கிண்டும் போது உள்ளே வந்து எதுவும் இருக்குல்ல, கிண்டுறதுக்கு லாவகமாக இல்லை. அதாவது நம்ம வேகமாக டக்கு டக்குன்னு கிண்டும் போது எல்லாமே வெளியில் கொட்டுது, சட்டியை விட்டு வெளியில் கொட்டிடுது. ஸோ அதனால அதை ரொம்ப நான் யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் விட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் விட்டு பண்ணேங்க. அவ்வளோதான், அந்த ஹேண்டில் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்குள்ளேருந்து தண்ணி வந்து கொதிக்குது, அதுவே நல்லா தெரியுது. நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஆவி வர்றது உங்களுக்கு அந்த ஹோல்ஸ்லேருந்து ஆவி வர்றது நல்லா தெரியும். ஹேண்டில் பிடிக்கவே முடியல. துணி வச்சு பிடிக்கும் போதும் நம்மளுக்கு பயமாக இருக்குது, தட்டி விட்டுருவோமோ அப்படின்ட்டு. ஆயில் வந்து ஃப்ரையெல்லாம் நல்லா ஆகுது. ஆனால் மீன் போட்டோன்னா உடனே திருப்ப முடியாது. கொஞ்சம் நம்ம அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெந்த உடனே நம்ம லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம ஃப்ரீயாக நம்ம பரட்டி விட முடியுது. பட் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எனக்கு இது வந்து சூட் ஆகலை. எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை இந்த பாத்திரம் சமைக்கிறதுல. அதே மாதிரி நம்ம ஏதாவது கொஞ்சம் ட்ரையாக வறுக்கிறோம் அப்படின்னா அடியில் வந்து கறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதாவது அந்த பாட்டம் கீழே சொல்லலை, மேலே அந்த வேகிற இடத்துலையே அங்கங்கே திட்டு திட்டாக கறி பிடிக்குது. அதை வந்து நம்ம திருப்பி கோலப்பொடி ஏதாவது ஒரு சொரசொரப்பான இதை வச்சு தான் நம்ம விளக்கி தேய்க்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி அது நார்மலாக போக மாட்டேங்குது. இது கூட வந்து அந்த தட்கா பேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு, அப்புறம் குட்டியாக எண்ணெய் ஊற்றி சின்னதாக அப்பளம், வத்தல் இதெல்லாம் கொஞ்சம் அளவில் பொரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஓகேயாக இருக்குது. அதோட ஹேண்டில் வந்து ஓகே, ரொம்பலாம் சூடாகலை. நம்மளால் பிடிச்சி எண்ணெய் வறுக்கிறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இந்த கடாய் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் எப்படி நினச்சி ஆசைப்பட்டு வாங்கினனோ அதே மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படிங்கிற ஒரு பாத்திரமாக தான் நான் வாங்கினேன். டிஷ்வாஷரில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினது. பட் அந்த ஃப்ரை பேன் மட்டும் எனக்கு யூஸ் ஆகலை. மற்றபடி மற்ற 2 ஐட்டமும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யூஸ் பண்ணி 5 months கழித்து தான் இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த கடாய் ப்ளஸ் தட்கா பேன் வாங்கிக்கிறங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃப்ரை பேன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.